டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்கு தொட்டாலும் ஏப்போம். இதை கேட்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும், உங்களுக்கு இல்லாத வரைக்கும். ஆனா நாங்க நிறைய பார்க்குறோம். திஸ் இஸ் டிடி கேஸ்ட்ரோ கேர் சேனல். ஐ எம் டாக்டர் ஜி மனோகரன், கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட். இந்த வீடியோவில் ஒரு வினோதமான ஒரு பிரச்சனை. நிறைய பேஷண்ட் வருவாங்க, அல்லது அவங்களை அழைச்சிட்டு வரவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஏப்பம் வர்றது இயற்கை, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவங்க சொல்றது வினோதமாக இருக்கும். என்னன்னா, எங்கே தொட்டாலும் இங்கே அமுக்குனா ஏப்பம், முதுகில் தொட்டா ஏப்பம். அப்போ அவங்களுடைய அனுமானம் என்ன அப்படின்னா, காற்று வந்து உடம்பு பூரா பரவி இருக்கு, அது அங்கே தொட்டா இதுங்க வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க அதை சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க முடியுமா? மசில் பிளேன்ல போனை சுற்றி உடல்ல பல இடங்கள்லையும் காத்துலாம் அப்படி இருக்க முடியாது. அப்படியே அந்த காத்து அப்படி இருந்தா கூட அது அங்க தொட்டா அது எப்படி வாய் வழியா வரும்? வாட் இஸ் கம்யூனிகேஷன்? இல்லை. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிளினிக்கல் சிச்சுவேஷன். ஒன்ஸ் அகெயின் இது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் தான். அப்படின்னா மனசுக்கும் குடலுக்கும் உள்ள அந்த தகராறுல வரக்கூடிய நோய். ஏப்பம்னா என்ன? நம்ம இரைப்பையில் இருக்கக்கூடிய காத்து உணவு குழாய் வழியா, அங்கே ஒரு வேல்வ் இருக்கு, அது ஓப்பன் ஆகுறப்போ அது உணவு குழாய் வழியா வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் வெளியேறது தான் ஏப்பம். சரியா? இது எல்லாருக்கும் இயற்கையாக நடக்குது. ஏன்னா நம்ம உணவு உண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா கவலமா சாப்பிடும்போது அதோட காத்து கொஞ்சம் போகும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காத்து எல்லாமே அந்த இரைப்பினுடைய மேல் பகுதிக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் அது ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு பேர் தான் சூப்ரா கேஸ்ட்ரிக் எரக்டேஷன் பேர், அல்லது ஏப்பம்னு பேர். இது இயற்கையாக எல்லாருக்கும் நடக்கிறது. அது ஒரு மணி நேரத்துக்கு 4 தடவை 5 தடவை விட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு 10 தடவை 20 தடவை 30 தடவை அப்படி விட்டோம்னா, அதுவும் சத்தத்தோடு விட்டோம்னா அது ஒரு எம்ப்ராஸ்மெண்ட். பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்கலாம் கேட்பாங்க, என்ன அவ்வளோ சத்தத்தில் ஏப்பம் விடுறீங்க? அந்த மாதிரிலாம் வந்து பேஷண்ட் சொல்லுவாங்க. கேட்கவே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். விட்டும் காட்டுவாங்க, அங்கங்கே அமைக்கி ஏப்பம் விட்டு காட்டுவாங்க. இதில் அடிப்படையில் என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து காற்று எக்ஸ்ட்ரா உள்ள போகுது. நம்ம உணவு உண்ணும் போது எப்படி போகுது? அதனுடைய பிஹேவியர் டிஸ்டர்பன்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற விதம் தவறு, பேசிக்கிட்டே சாப்பிட்றது. இது மாதிரி சாப்பிடும்போது நம்ம அளவுக்கு அதிகமாக காற்றை உள்ளே எடுக்கிறோம். அதுக்கு பேர் ஏரோஃபேஜியான்னு பேர். ஏரோன்னா காற்று, ஃபேஜியானா உண்ணுவது. இதுதான். சரி, எப்பெல்லாம் இது மாதிரி காற்று அதிகமாக போகும்? ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு காற்று இருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராவில் நீங்கள் ஒரு உணவை ஒரு ட்ரிங்க் நீங்கள் குடிக்கிறப்போ, அல்லது ஒரு ஸ்ட்ராங் கேண்டி இருக்குது, அதை சப்பி சாப்பிடும்போது, டென்டல் ஃபிக்சேஷன்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அதில் என்ன ஆகும்? நிறைய லீக்கேஜ் இருக்கும், அது சரியாக டைட்டாக இருக்காது. அது வழியாக அந்த சலைவா ட்ரிபிள் ஆகும். அதை நீங்கள் முழுங்கும் போது நிறைய அந்த காற்றை முழுங்குவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சூயிங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பேஸ்கெட் பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் சூயிங்கம் பண்ணிக்கிட்டே தான் விளையாடுவாங்க. அந்த மாதிரி சூயிங்கம் சாப்பிடும்போது அந்த ஒவ்வொருத்தரையும் அந்த எச்சில் முழுங்குறப்போ தே டேக் லாட் ஆஃப் காற்றை உள்ளே இழுத்துட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வெளியில் வந்து தான் ஆகணும். அது பாதி கீழே போகும், அது வேற விஷயம். மேலேயும் வரும்போது அது ஏப்பமாக வருது. அதனால மசில் பிளேன்லேயோ அல்லது வேற எந்த உடம்புல வேற உறுப்புகள்லையோ போய் எந்த இடத்துலையும் இந்த வாயுன்னு நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம், அது தங்குறது இல்லை, அது வேற. ஆனா இப்படி ஒருத்தரை ஏப்பம் வருது வெறும் இந்த ஏரோஃபேஜியால தான் இருக்குன்னு நம்ம அவங்கள குத்துறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது அவங்களுக்கு ஃபங்க்ஷனிங் ப்ராப்ளம் இருக்கா, ஒரு ஆர்கானிக் டிசீஸ் இருக்கான்னு பார்க்கணும். குடல் அடைப்பு இருக்கா, அல்லது கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கா, அசிடிக் என்விரான்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கா, அல்லது ரீஃப்ளெக்ஸ், அது ஹைட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அதுபோல சில பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு நம்ம ஆர்கானிக்கா ஏதாவது நோய் இருக்கான்னு பார்த்து அதை ரூல் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இது ஒரு ஃபங்க்ஷனல் டிசார்டர், அதாவது இது ஒரு மன அழுத்தத்தினால வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு டெஸ்ட் கூட பண்ணலாம், தேவைப்பட்டா ஸ்கேன் பண்ணலாம், ஒரு எண்டோஸ்கோபி பண்ணலாம். இன்னும் சந்தேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறதுக்கு பிஹெச் மெட்ரி, அப்புறம் மேனோமெட்ரி, இது மாதிரி நிறைய டெஸ்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு ஸ்ட்ரக்சரலி ஆர்கானிக்காக உறுப்புகளில் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த காற்று அதிகமாக அவங்க உட்கொறதுனால தான் இந்த கேஸ் வருது, அந்த ஏப்பம் வருது அப்படின்னு நம்ம உத்தரவாதமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங், எப்படி சாப்பிட்றது, என்ன பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங்னா ஸ்மோக்கை நிறுத்துறது, இவன் சூயிங்கம் மெல்றது, இது போல என்னென்ன பிரச்சனைகள் அவருக்கு இருக்கோ அதை வந்து தவிர்த்துட்டு சாப்பிட்ற மெத்தட். நொறுங்க தின்றால் 100 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. பொறுமையாக சாப்பிடுங்க, மென்று சாப்பிடுங்க, சாப்பிடும்போது பேசாதீங்க. சில பேருக்கு பேசுறதே தொழில், பாடுறது தொழில், அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யறது? தெர் இஸ் ஆக்சுவலி ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்னு ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் பேசும்போதும் பாடும்போதும் ஒரு டீச்சர், லெக்சரர் இருக்காரு, ப்ரொஃபஸர் இருக்காரு, பேசியே ஆகணும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 3 மணி நேரம் பேசணும். அப்போ பேசும்போது எப்படி காற்றை உள்ள இழுக்காம பேசுறதுங்கிற பயிற்சியெல்லாம் கொடுக்கறதுக்குலாம் ஸ்பெஷல் தெரபிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ தேவைப்பட்டா, ஒருவேளை இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க அந்த அளவுக்கு கூட போய் வைத்தியம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவையில்லாமல் ஏப்பம் விட்டு தனங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட ஒரு எம்ப்ராஸ்மெண்ட்டையும் வாங்கிக்கிட்டு அவங்க அதை இருக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஏப்பம் வரதே நம்ம சொன்னோம். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஏப்பம் விடும்போது சில பேருக்கு இந்த அசிடிட்டினால ஸ்மெல்லோட வரும், ஹாலிடோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே அதிகமாகி புளிச்ச ஏப்பம்னு பேஷண்ட்டே சொல்லுவாங்க. எனக்கு
ஒரு மாதிரி வாடையா வருது சார், சத்தமா வருது, வாடையா வருது. அவங்க எப்பெல்லாம் புளிச்ச ஏப்போன்னு சொல்லி சொல்றாங்களோ, அதுவும் வயசானவங்க ஒரு 50-60 வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆண்களோ அல்லது பெண்களோ வந்து சொல்லும்போது, பெரும்பாலும் ஆண்கள் நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகிடுவோம். என்ன அப்படின்னா, யாருக்கு அந்த மாதிரி ஒரு ஏப்பம் வரும்னா, கேஸ்ட்ரிக் கேன்சர், ஸ்டமக்கில் இறைப்பையில் கேன்சர் இருக்கக்கூடிய அந்த பியூட்ரிஃபேக்ஷன், அந்த உணவெல்லாம் அங்கேயே ரொம்ப நேரம் தங்கி அது வந்து ஃபெர்மெண்ட் ஆகி ஒரு வாடை உற்பத்தி பண்ணும். அது மாதிரி வரும்போது அந்த ஏப்பம் வெறும் சத்தத்தோடையும் அதிகமாகவும் வர்றது மாத்திரம் இல்லை, ஒரு வாடையோடு வரும். அது ஒரு கிளாசிக்கலாக ஒரு பியூட்ரிஃபைடு ஒரு ஓடர் கொண்டு வரும். அப்படி வர நோயாளிகளுக்கு நாங்கள் இமிடியேட்டாக வந்து எண்டோஸ்கோபி பண்ணி அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் கேன்சர், அதாவது இறைப்பையில் ஒன்றும் புற்றுநோய் இல்லை, உணவு பாதையிலையோ அல்லது புற்றுநோயிலையோ இது வயிற்றுலையோ புற்றுநோய் இல்லைங்கிறத நாங்கள் உறுதிப்படுத்திக்குவோம். அதனால இந்த புளிச்ச ஏப்பம்னு யார் சொன்னாலும் நாங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவோம். அதனால நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இது உடம்பு பூரா பரவன வாயுனால வரதல்ல. இது கொஞ்சம் கொஞ்சம் மன அழுத்தம், மன பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் விஷயம் இது. அதனால நீங்க என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட போறப்ப அவங்களே புரிஞ்சுக்குவாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து, பிகாஸ் எல்லாம் எண்டோஸ்கோப் எல்லாம் பண்ணி பார்த்த பிறகு இந்த ஏப்பம் வர்றதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை, உடல்ல ஜிஆர்டி இல்லை, ஆசிட் பெப்டிக் டிசீஸ் இல்லை, வேற அடைப்பு இல்லை, புளிச்ச ஏப்பம் மாதிரி அந்த கேன்சர்ஸ்னால வரக்கூடியது இல்லை, நீங்க ஸ்மோக்கரும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணி பார்க்குறப்போ ஸ்ட்ரெஸ் தான் காரணம், மன அழுத்தம் தான் இதுக்கு காரணம்னு புரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் வைத்தியம் பண்ணும்போது அதுக்கு சேர்ந்து மருந்து கொடுத்து உங்களுக்கு எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால நீங்க மருந்து நீங்க அவங்க சொல்றப்ப கவனமா கேட்கறது அல்லாம அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அவங்க சொல்லுவாங்க, எப்படி சாப்பிடணும், எப்படி மூச்சு விடணும், அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்பீச் லாங்குவேஜ் மெத்தாலஜி, அதெல்லாம் சொல்லும்போது நல்லா கவனமாக கேட்டுக்கிட்டு அந்த மருந்தோட அந்த பிஹேவியரல் சேஞ்சஸையும் நீங்கள் சேர்த்து பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவந்துடலாம். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே அல்ல. ஸோ மைண்ட் ஸ்டெபிலிட்டி, மன வலிமை உங்களுக்கு இதுலேருந்து சீக்கிரம் விடுபட உதவும். அதனால இந்த பிரச்சனையை நீங்கள் தொடர்ந்து சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ வந்து பல பேருக்கு உதவும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரச்சனை சில பேர் டாக்டர்கிட்ட வரவங்களும் இருக்காங்க, வராமே கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க இது ஒரு ஏப்பம் தானே அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எடுக்க வேண்டாம். வேற அடிப்படையில் வேற ஏதாவது உறுப்புகளை நோய் இருக்கிறதுனால வருதா, இல்ல இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்னால வருதாங்கிறத நீங்க அட்லீஸ்ட் அதை புரிஞ்சுக்கிறதுக்காகனாலும் ஒரு மருத்துவர்கிட்ட போங்க. போயிட்டு அவங்க சொல்ற மருந்தும் இந்த சைக்கலாஜிக்கல் தெரப்பியும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இது போல மற்ற வீடியோக்கள் நம்ம இந்த ரேடியோ காஸ்ட்ரோ சேனல் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், அதையும் பாருங்க, வரக்கூடிய வீடியோக்களையும் பாருங்க. அது வந்து உங்களுக்கு மிக உதவியா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.